வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் மாலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஓ மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிற தேவன். உம்மை நாங்கள் புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாடலை பாடி துதி ஆராதனை நடத்துகிற தாசர் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்களை ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமையெல்லாம் மற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான்
கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நம்ம முடியாது என்ற போது அவர் வந்து சொல்றார், முடியும், கண்டிப்பா இந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும், இந்த வேலை உனக்கு கிடைக்கும், இந்த டீல் உனக்கு முடியும். அவர் சொல்ற முடியும், கண்டிப்பா முடியும். எதன் அடிப்படையில் சொல்றாரு? சும்மா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் சொல்லல. அவர் முதல்ல சொல்லி இருக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும், முடியும் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. அவர் சும்மா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, சும்மா சரி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்ல இல்ல, முடியும் சொல்றாரு. முடியாதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு முடியும். பல நேரங்களில் நமக்கு முன்னாடி எரிக்கும் மதில் நிக்கலாம். ஐயோ இவ்வளோ உயரமா அகலமா இருக்குது, நான் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழையிறது? தகச்சு போவாதீங்க. கர்த்தர் சொல்ற முடியும், கண்டிப்பா அதை தாண்டறதுக்கு நான் உதவி செய்யறேன். அது பெருசா இருக்கலாம், நீ கவலைப்படாத, அதோட நான் பெரியவரா இருக்கிறேன். நாமே பிரச்சனைகளோட ஆண்டவர் பெரியவர் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்தும். என் தேவைகளை காட்டிலும் என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நாம் இதை விசுவாசத்தோடு பாடுவோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் தேவை என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே, என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும். முதல்ல ஆரம்பிக்கும். என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் ரட்சகர் பெரியவரே, தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும்
எந்தன் வாழ்நாளெல்லாம் தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றோம் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றோம் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகளெல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டாரே கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகளெல்லாம் கிருபையால் திறந்திட்டாரே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில திறக்காத கதவுகள் எல்லாம் நீர் உம்முடைய கிருபையினாலே திறக்கிற தேவனாய் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எங்களுக்காக கதவுகள் எல்லாம் திறக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அநேக கதவுகள் எங்களுக்காக திறக்கிறதற்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. Thank you Lord. I praise you Jesus. I praise you Jesus. I praise you Lord. Hallelujah. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயங்கள் நன்றினால் நிரம்பி வழிகிறது தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you Father. I praise you Lord. Thank you Lord. Hallelujah. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் எழுந்து நின்று பாடுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும்
Father, we worship you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதன் மாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே அது என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வீராக. ஜனங்களோடு பேசும், அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, மாற்றுவீராக. அற்புதங்களை அதிசயங்களையும் நீர் செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்கார்வோம். செக் செக். ஹalleluya. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதன்கிழமை மாலை வேளைகளிலே நாம் த பவர் ஆஃப் த பிளஸிங், ஆசீர்வாதத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இருதயத்திலே பதித்து கொண்டே வருகிறோம். வாசித்த வேத பகுதி சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம பாருங்க, நிறைய பேர் நம்மள நினைக்கலன்னு நமக்கு ஒரே கோபம். எங்களெல்லாம் மறந்துட்டீங்க, எங்களெல்லாம் ஞாபகமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து கேட்குறோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகளை நம்ம செஞ்சிருப்போம், அவங்க மறந்துருப்பாங்க. மனுஷன் மறக்கிறது இயற்கை, அதை நம்ம பெருசா நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க ஒருத்தர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவர் சொல்றாரு, நான் உங்களை மறக்கிறதே கிடையாது, நான் எப்பொழுதுமே உங்கள் நினைவா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு பாருங்க. அவர் எந்த விதத்துல அதை நம்ம ரொம்ப பெருசா எடுக்கணும். அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். எந்த விதத்துல நம்மளை நினைச்சிருக்கிறார்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்ப எந்த விதத்துல நாம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் அவர் சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. சின்னவங்க, பெரியவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க. அவங்க கர்த்தருக்கு பயப்பட்டா போதும். ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அப்புறம் சொல்றார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, நம்மள நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். முடிஞ்சா ஒரு நம்ம 4வது 5வது தலைமுறை பார்க்கலாம்.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னா எத்தனை ஜெனரேஷன்னா, இன்னொரு வேத வசனம் சொல்கிறது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். 1000 தலைமுறை. யோசிச்சு பாருங்க, நான் கூட யோசிச்சதே கிடையாது. என்னுடைய 1000வது தலைமுறை எப்படி இருக்கும் கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு நாளா நான் உயிரோட இருக்க முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை செய்கிற தேவன், உடன்படிக்கையும் உண்மையும் அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். அதை சொல்லிட்டு அதுக்கு அர்த்த வசனமே சொல்லுது, அவர் உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். உண்மையுள்ள தேவன் அவர். அவர் தான் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்ம நினைக்கிறத விட, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட, அவர் ரொம்ப நம்மள ரொம்ப அதிகமா நல்லா வரணும்னு அவரு விரும்புகிறார். பாருங்க, அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் எல்லாமே ஒரு பெரிய பேர்டன் நினைக்கிறாங்க. சில்ட்ரன் ஆர் பேர்டன் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தான் பிறந்ததோ, என் வயித்துல வந்து பிறந்தது இது, என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்து பிறந்திருக்குது, என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்து இப்படிலாம் பிள்ளைங்களை பார்த்து நம்ம சொல்றோம் பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்குது, ஒரு பெரிய பாரமா இருக்குது, இது தொலைஞ்சு போனா நல்லா இருக்கும், இப்படிலாம் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களே வந்து பேசுறாங்க. Children are not burden from the Lord. Children are gifts from God. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்திருக்காரு பிள்ளைகளை. அப்ப இந்த பிள்ளைகளை பாரமா நினைக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அவர் அப்படி விரும்பும் பொழுது நாம பொழுதன்னைக்கும் நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து, இது எங்க உருப்பட போகுது, நீ எங்கடா உருப்பட போற, ஒழுங்கான படிப்பு இல்லை, ஒழுங்கான வேலை இல்லை, ஒழுங்கான சம்பளம் இல்லை, நீலாம் எங்க உருப்பட போற, இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி நடக்கும் காரியம்? இல்ல, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வார் சொல்லணும். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் பிள்ளை பேர்டன் கிடையாது, என் பிள்ளை பிளஸிங் சொல்லணும். இல்லையா, நீங்க 1 மணி நேரம் என் வீட்டுல வந்து இருந்தா பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு வைங்க. இல்ல எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க அப்படி இருந்தா கூட நம்ம இப்படி சொல்லும்போது எல்லாமே தலைகீழா மாற ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. அவர் சொல்லிட்டாரு, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவ்வளவு தலைமுறைக்கு? 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார். உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிக்குது. 15ஆம் வசனம் என்ன எப்படி சொல்லுது பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. யூ ஆர் பிளஸ்டு, அவ்வளவுதான். பாருங்க, இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இறங்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாளைக்கு பல முறை சொல்லணும், நிறைய 100 முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் டெய்லி சொல்லணும். ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் ஹீல்ட், ஐ எம் ரிடீம்ட், ஐ எம் சேவ்டு, ஐ எம் டெலிவர்டு. இதை சொல்லணும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம இதை சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஐ எம் பிளஸ்டு. இல்ல, கரங்களை ஊத்தி நல்லா சத்தமா சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்டு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இதை மாத்தவே முடியாதுங்க, யாராலையுமே மாத்த முடியாது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, அவன் ஆசீர்வதிக்கிறாரு, இவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க இப்படி நல்ல வசதியா வாடுறாங்க, நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு நம்ம நினைக்கூடாது. இல்லைங்க, கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறாருங்க, யாராலையுமே அதை மாற்றவே முடியாது. ஒண்ணு, கர்த்தரால அதை மாற்ற முடியாது, ஏன்னா அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் சொல்லிட்டாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டாரு. அவர் ஏன் மாத்த போறாரு? பிசாசுனால அது முடியவே முடியாது. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்மள தரித்திரவான்களாக மாற்றவே முடியாது. ஏன்னா அவருடைய சிலுவை ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கிறது, சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறார். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் நம்ம மேல பொழிஞ்சிருக்கிறார் பாருங்க. ஆகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும். நான் டெய்லி சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளின் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், என் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். டெய்லி சொல்லணும். நல்ல பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அவர் சித்தம் வச்சிட்டாரு. என்ன வச்சார்? 1000 தலைமுறைக்கு இந்த சந்ததியை ஆசீர்வதிக்கணும் சித்தம் வச்சுட்டாரு பாருங்க. நம்ம வாயை திறந்து மோசமா பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த வார்த்தைகளை எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும்? பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இதை வந்து ஏதோ ஒரு புதன்கிழமை வந்து கேட்டு வாங்க அவர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாராம், போய் கேட்டு வரலாம், நல்லா பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டு இங்க விட்டு போறதுக்காக இல்ல, இங்க வந்து கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேச வேண்டும். நாம
இந்த வார்த்தைகள் என்ன பண்ண வேண்டும்? நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ட்டு. இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு எப்படி விசுவாசிக்கிறது? நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லையா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவரு இப்படி சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:13 நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமா இல்லையான்றத ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு விசுவாசிக்கிறோமா இல்லையா எப்படி கத்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு எப்படி தெரியுது? நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லையானே எனக்கு தெரியலங்க. ஒருத்தன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்தான் இல்லையா, விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்க கூடுமானால் நீர் ஏதாவது உம்மால ஏதாவது கூடுமானால் அதை செய்யுங்க அப்படின்றான். ஆண்டவரை பார்த்து, ஏப்பா என்னால எல்லாம் முடியும்பா, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிச்சா எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றாரு. அப்ப அவர் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அவர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்முடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் சிலுவையில ஆயத்தமா பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையா தர்றாரு, இலவசமா தர்றாரு. அவருடைய நாமத்தினால, அவர் நாமத்துல விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாரு? பிள்ளைகள் ஆகிட்டு அவங்க விசுவாசிக்கணும்னு ஒரு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, அவர் தம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் இத மக்களுக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் அவர் ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ, மறுபடியும் பிறக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொடுக்கிறாரு. ஆகவேதான் அவர் சொல்ற, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாக என்று கட்டளையிட அது உங்களுக்கு கீழ்ப்படியும்ன்றாரு. அது நம்ம விசுவாசம் கிடையாது, ஆண்டவருடைய விசுவாசம். அவர் விசுவாசத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறாரு. அவருடைய விசுவாசம் சும்மா ஒரே ஒரு துளி இருந்தா போதுங்க, ஒரு சின்ன கடுகு விதை அளவு இருந்தா போதும். அந்த விசுவாசம் அவர் தான் ரட்சிப்புல கொடுத்துருக்கிறாரு. இது கொடுத்துக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரோமர் 12:3 தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த அளவின்படி, விசுவாச அளவின்படி என்ன வேண்டும் சொல்லிருக்கு. எல்லாருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்ற. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. ரட்சிப்புல அவர் நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லையான்னு எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு பண்ணா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாச ஆவியுடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சா, விசுவாசா பேசுவாங்க. எதை விசுவாசிக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. நீங்க பேசுறீங்களா? ஆமா, நம்ம எல்லாருமே பேசுறோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன் கேள்வி, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும் பேசுகிறவர்களா இருக்கிறோமா? அதுதான் இப்ப இங்க $1,000,000 கொஸ்டின். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசிச்சா பேசுவாங்க கண்டிப்பா. இன்னொரு இதை வேற மாதிரி கூட சொல்லலாம், அவங்க எதை பேசுறாங்களோ அதைத்தான் அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நாளும் காலையில எழுந்தோன்னா, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, நேற்று இந்த டீல் முடியல, இந்த பிசினஸ் எப்படி நான் முடிப்பேன்னு தெரியல, இந்த டீல் எப்படி முடிப்பேன்னு தெரியல, இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு எழுச்சிக்க கூடாது. காலையில எழுந்திருக்கும் போது நல்ல விசுவாசத்தோட நம்ம எழுச்சிக்கணும். காலையில எழுந்த உடனே ஐ எம் பிளஸ்ட், நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் போனா வாசல்கள் எனக்கு திறக்கும், நான் போனா வழிகள் எனக்கு உண்டாகும், நான் போன அனுகூலமான பெரிய கதவுகள்லாம் எனக்கு திறக்கும், நான் இப்ப போறேன், இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் பேச போறேன், இந்த டீல் முடியும், நிச்சயமா இந்த பிசினஸ் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கை விடுறது இல்லை, நான் போனா அந்த காரியம் கண்டிப்பா வாய்க்கும், என என் மேல தயவு காண்பிக்கும்படி கர்த்தர் அநேகரை எனக்காக வைத்திருக்கிறார். இது பாருங்க, இப்படி பேசினா எப்படி இருக்கும்? எதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ அதெல்லாம் பேசுறேன் நான். இப்போ நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் என்ன விசுவாசிக்கிறேன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பேசுறீங்கன்னு பாருங்க, அதிலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க. ஹலோ, அப்ப நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது, கண்டதையும் பேசவே கூடாது. பாருங்க, வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறவர்களா இருக்கிறோம். இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவேளை நம்ம எதை பேசிட்டே இருக்கிறோமோ அதைத்தான் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணங்க இவனை கரையேத்தலான்னு, என் பிள்ளைய முடிய மாட்டேங்குது, அவன் ஒத்துழைச்சா தானே அப்படின்னு. முதல்ல உங்க இருதயமும் உங்கள் நாமும் ஒத்துழைக்கணும் ஃபர்ஸ்ட்.
அவனை பத்தி கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை எடுத்து பேசணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கடவுளுடைய வார்த்தை என்ன பேசுகிறதோ என்ன சொல்கிறதோ அதை எடுத்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கை மாற்ற முடியும், கண்டிப்பா நிச்சயமா மாத்திட முடியும். இல்லங்க அவன் திருந்துற மாதிரி தெரியலங்க. இல்லங்க கர்த்தர் ஆலயம் மாத்தி விட்டுருவாரு. ஆளையே அப்படியே வேற ஆளா மாத்தி விடும். நாங்க இதெல்லாம் முடியுமா? ஆமா முடியும், கண்டிப்பா முடியும். நம்ம விசுவாசத்தை கண்டிப்பா முடியும். கர்த்தர் இருதயத்தையே மாத்தி போடுற ஆண்டவர் அவர். இருதயத்தை டோட்டலா மாத்தி போடுறார். ஆளையே வேற ஆளா மாத்துகிறவராக கர்த்தர் இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம இந்த காரியங்களை நாம் ஆழமாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கடவுள் அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, ஆளே நீ மாறிடுவ, வேற ஆளா நீ மாறிடுவ அப்படின்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தைல குப்பை எடுத்துன்னு போய் சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான் பாருங்க. அப்படி அபிஷேகம் பண்ண போகும்பொழுது இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி இவனுக்கு நடக்க போற காரியங்களை சிலதெல்லாம் சொல்றாரு. தம்பி, நீ இந்த மாதிரி போவ, உனக்கு எதிர்க்க இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, நீ பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க மேடையில இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசியின் கூட்டங்களுக்கு எதிர்படுவாய். 5ஆம் வசனம் 10:5. அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆயிடுவான். ஹலோ, கடவுள் ஆளைய மாத்த முடியும். நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு ரொம்ப கஷ்டம்ட்டு? இல்லங்க, உங்களுக்கு ரொம்ப ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். அவர் ஆளை மாத்தி விட்டுருவாரு, கண்டிப்பா வேற ஆளா மாத்திடுவாரு. அவர் சொல்றாரு, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி செய், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் என்ன பண்றேன்னு தெரியலங்க. கர்த்தர் சொல்ல சமயத்துக்கு ஏற்றபடி செய். அந்த டைம் என்ன பண்ணணும்னு தோணுது அதை செய், கடவுள் உன் கூட இருக்கிறாருன்றாரு. கடவுள் நம்ம கூட இருக்கும்பொழுது எதுவுமே ஃபெயிலியரே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு காரியங்கள் வாய்க்கும். நிச்சயமா காரியங்கள் வாய்க்கும். பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதெல்லாம் அப்படி நடக்குது. நடந்துனே வரும்பொழுது அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது, இதெல்லாம் தீர்க்கதரிசியாக சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் சொல்றதெல்லாம் கேட்கறான். வேற ஒண்ணுமே பண்ணலங்க, மாயாஜாலம்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த ஒரு ஜக்குல இருந்து தண்ணி எடுத்து அப்படி தெளிக்கல அவன் மேல, ஒண்ணும் பண்ணல. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் அபிஷேகத்தினால் நிரம்பி சொல்றாரு. சொல்றதெல்லாம் இவன் கேட்டுட்டே இருக்கிறான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். நான் பாருங்க, அவரால் எல்லாமே முடியுங்க. வேற இருதயத்தை கொடுக்க முடியும். ஒரு ஆளை மாத்தணும்னு ஆண்டவருக்கு அது ரொம்ப ரொம்ப சுலபம். கர்த்தர் வேற ஆளை மாத்திடுவாரு, டோட்டலா வேற ஆளை மாத்தி விட்டுருவாரு. மோசே எடுத்துக்கோங்க, பழைய உடன்படிக்கையின் கீழே மோசே பாத்தீங்கன்னா கர்த்தர் கூப்பிடுற, நீ வாப்பா, உன்னை பார்வோன் கிட்ட அனுப்புவேன். என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியா பார்வோன்ட்டு நீ போய் பேசணும். நான் ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லணும். உன்னதான் நான் தெரிஞ்சு கொண்டுக்கிறேன். யார் அவன் சொல்றான், அவனே தன்னை பத்தி சொல்றான். ஐயோ ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் திக்குவாயி மந்தனாவு, நான் போல, உங்களுக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்புங்க, இதெல்லாம் சொல்றான் பாருங்க. என்னென்னவோ சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். கர்த்தர் சொல்லி, இல்லை நீ தான் வரணும், வா, நான் உன் வாயை கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாயோட இருந்து அப்படின்றாரு. காரியத்தை நான் வாய்க்க பண்றேன், நீ நான் மட்டும் போதும், நீ அவைலபிளா மட்டும் என்ன போதும், மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்புறம் எடுத்து ஆலயம் மாத்துறாரு. இவ்வளவு பயந்துமா அங்க போய் பார்வனுக்கு முன்னாடி தில்லா நின்னு பேசுறாங்க. கோலு அந்த ஒரு ஜக்குல தண்ணி எடுத்து, நைல் நதியை தண்ணி எடுத்து ஊத்துன்றார். ஆண்டவர் ஊத்தன மொத்த ரத்தமா மாறுது. அவன் கையில ஏகப்பட்ட அற்புதங்களை செய்யறாரு. என்ன மாதிரி பாருங்க, இவனை பார்வனை பார்க்கறதுக்கே பயந்து ஒரு ஆளை எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிய அவனுக்கு தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, கடவுள் பேசும்பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வேற இருதயம் நம்மளுக்கு ஆளை வேற மாதிரி மாறிட முடியும். பாருங்க, நம்மளை பத்தி நம்மளே கூட ரொம்ப மோசமா நினைக்கலாம். ஐயோ, நான்லாம் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது, எனக்கு அவ்வளவு புத்தி கிடையாது, இந்த வேலையை சரியா என்னால செய்ய முடியாது, இது மட்டும் கிடையாது, எந்த வேலையுமே என்னால சரியா செய்ய முடியாதுங்கன்னு ஒரு வேளை நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் ஆளைய மாத்திடுவாரு, இருதயத்தை மாத்திடுவாரு, வேற ஆளா மாத்திடுவாரு. பயந்தங்கொள்ளி இருக்கிறவன அப்படியே பராக்கிரமசாலியா மாத்திடுவாரு. தாய்க்கத்தோட இருக்கிறவன ரொம்ப போல்டானவனா மாத்திடுவாரு. பயந்து நடுங்கி
ஓடுறவன அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை பேசி அவங்க மூலமா இந்த உலகம் முழுக்க ரட்சிப்பு பரவும்படி அவர் செய்யறாரு. என்ன மாதிரி இப்போ உலகம் முழுக்க இந்த சுவிசேஷம் போனோம்னா வெறும் 12 பேருங்க. 150 நாடுகளுக்கு மேல இருக்குது. இவ்வளவு நாட்டிலையும் சுவிசேஷம் பரவுது. வெறும் 12 பேரை தெரிஞ்சு கொண்டாரு ஆண்டு. நீ போதும் வா அப்படின்ட்டு. இந்த 12 பேரும் கூட ரொம்ப பெரிய படிச்ச மேதாவிங்களாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்கள வச்சு உலகத்தையே சந்திக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஆண்டவர். நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ற தேவனா இருக்கிறார். அவர் காரியங்களை சித்திக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆளை மாத்தணும்னா நிச்சயமா அவரால் முடியும். ஒரு ஆளை மாத்தி வேற இருதயத்தை கொடுத்து வேற ஆளவே மாத்திடுவாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பேசி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம பேசி நாம கேட்கணும். இங்க சர்ச்சைக்கு வரீங்க, நான் கடவுளுடைய வார்த்தை எடுத்து போதிக்கிறேன், அதெல்லாம் கேட்கறீங்க, ஓரளவுக்கு விசுவாசம் வருது, விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அது மட்டும் போதாது. நீங்க என்ன பண்ணணும், எடுத்து வாசிக்கணும். இப்ப நான் சொல்றேன், ஐ எம் பிளஸ்ட் 100 முறை சொல்லுங்க அப்படின்னா ஒரு நாள் 100 முறை சொல்லி பாருங்க எப்படி நடக்குதுன்னு. நான் ஒண்ணும் இல்லாத போதே சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி சொல்ல ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப நல்லா பிளஸ்டா இருக்கிறேன். நான் சவாலா சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா வாழ்க்கை பெரிய லெவல்ல அவர் மாற்ற வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப எப்படி இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில தான் அந்த வல்லமை இருக்கு. கடவுளுடைய வார்த்தையில தான் அந்த வல்லமையே இருக்குங்க. பவர் எல்லாம் கொண்டு போய் அந்த வார்த்தையில வச்சுட்டாரு. வார்த்தையில வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப பேசு, நீ வாய் திறந்து பேசு, நல்லா பேசு, தப்பு தப்பா பேசாத, கரெக்டா பேசு, என்னுடைய வார்த்தைய பேசு, என்னுடைய வசனத்தை பேசு, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசாத. உனக்கு நலமா தோணலாம் சில காரியங்கள்லாம், ஆனா அதெல்லாம் பேசாத. என் வார்த்தை எடுத்து நீ உன் வாழ்க்கை மேல பேசு அப்படின்றாரு. பாருங்க எப்படி ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவர் வார்த்தை அவ்வளவு வல்லமுடைய வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அவருடைய வார்த்தையில அவ்வளவு பவர் உள்ள ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம பேசும்பொழுது அவ்வளவு வல்லமை அந்த வார்த்தையில இருக்கிறதுனால அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பு, ஏன்னா அதுல பவர் அவ்வளவு பேக் பண்ணி வச்சுக்கிறாரு ஆண்டவர். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, பேசினா விசுவாசிச்சா கண்டிப்பா பேசுவோம். என்னத்தை பேசுறோமோ அதை மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். சில சுகத்தை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு பொழுதன்னைக்கும் வியாதியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த கால் வலி இருக்குது போறங்க, அது ரொம்ப உயிரை வாங்குதுங்க. அது கடைசியில பாத்தீங்கன்னா அம்போன்னு ஒரு நாள் செத்து போயிருப்பாங்க. என்ன வலியிலேயே செத்து போயிருப்பாங்க. ஏன் சொல்லி சொல்லி உயிர் எடுக்குது, உயிர் போதுங்க, வலி உயிர் போதுங்கன்னு சொல்றாங்களே, சொல்லி போங்க வச்சிடறாங்க உயிரை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீடி ஆயுளை நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். நம்ம ரொம்ப வருஷங்கள் வாழணும்னு அவர் விரும்புறாரு. அதனாலதான் நீடி ஆயுளை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொல்ல, நீ பயப்படாத அப்படின்றார். நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம பயப்படுறோம். பணம் இல்லைன்னா பயப்படுறோம், யாராவது எதாவது சொல்லிட்டா பயப்படுறோம், எதிர்காலத்தை வச்சு நினைச்சு பயப்படுறோம், நம்முடைய பிள்ளைகளை நினைச்சு பயப்படுறோம், நம்முடைய ஊழியத்தை நினைச்சு பயப்படுறோம். எல்லாத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டியது. கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தெக்காத, நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன், நான் உன் வலது கை பிடிச்சின்னு இருக்கிறேன், உனக்கு துணை நிக்கிறேன், பயப்படாத, நானே உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சொல்றேன், கை பிடிச்சின்னு இருக்கிறேன் அப்படின்றாரு. இதோட யாருங்க நல்லா சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்ற, நான் உன் கையை பிடிச்சின்னு இருக்கேன், நீ பயப்படாத. ஆனா நம்ம பொழுதன்னைக்கும் பயந்து சாவ வேண்டியது. நான் சொல்றேன் பாருங்க, இந்த பயத்தெல்லாம் தூக்கி எறியணும். நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? அவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் பாருங்க. இதை நம்ம ரொம்ப லேசான்னு நினைக்கிறோம், அதனால்தான் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். இதெல்லாம் லேசு கிடையாது, ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியங்கள். பாருங்க, ஒரு சில வசனங்கள் மூலமாக இதை உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களா இருக்கிறோம். இதை ரொம்ப லேசா நினைக்க கூடாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு நான் வேற மொழியாக்கங்கள்ல இருந்து வாசிச்சு காண்பிக்க விரும்புறேன். பாருங்க,
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கின் மேல வருகிறது. ஈசாக்கு மேல அந்த ஆசீர்வாதத்தை கூறுறாரு ஆபிரகாம். எப்படி கூறுறாருன்னா 25ஆம் அதிகாரத்துல அவர் வந்து 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 25:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். நல்ல கவனிய, அவன் தான் அவனுடைய கர்ப்ப பிறப்பு, டைரக்ட் சைல்டு அவன் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சாராளுக்கும் மனைவி சாராளுக்கும் பிறந்த ஒரு பையன் ஈசாக்கு. ஆபிரகாம் எல்லாத்தையும் விடுவான், தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டுகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தன் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா மறுமனை ஆட்டின் பிள்ளைகளுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, சரி நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உயிரோடு இருக்கும்போது பிரச்சனை வராத மாதிரி என்ன பண்ணிட்டான், தன்னுடைய ஆசீர்வாதம் அதுக்கு பின்னாடி ஈசாக்குக்கு தான் வரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்து அவனை ஆசீர்வதிச்சிட்டான். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பஞ்சம் அவனை சந்திக்கிறது. 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பஞ்சங்களை நம்ம சந்திக்கிறோம். சமாதானம் இல்லாத பஞ்சம், சந்தோஷம் இல்லாத பஞ்சம். வாழ்க்கையில சந்தோஷமே கொஞ்சம் கூட இருக்கிறதே கிடையாது, சமாதானமே இருக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை வீட்டுல, எப்ப பார்த்தாலும் ஒரே விரக்தி, பேச்செல்லாம் விரக்தியான பேச்சு, ரொம்ப கஷ்டமான பேச்சுகள் எல்லாம். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப ஒன்னும் வாழவே பிடிக்கலங்க. இன்னும் நிறைய பேர் பாருங்க வாழ பிடிக்காம தான் வாழ்ந்துனே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பஞ்சம், பொருளாதாரத்துல ஒரு பஞ்சம், கையில பைசா இருக்குல்ல, அக்கௌண்ட்ல பணம் இல்ல, தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிட்டு, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு மாசம் போறது ஒரு வருஷம் போற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இதே மாதிரிதான் ஆபிரகாமுடைய பிள்ளையாகி ஈசாக்கு கூட அவ்வளவு பெரிய ஒரு பஞ்சத்தை அவன் சந்திக்க நேருகிறது. அப்ப ஆபிரகாம் இந்த ஈசாக்கு என்ன பண்றான், அந்த வசனத்தை வாசிக்கிறேன் 1ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கேரார் அங்க போறான். அந்த டைம்ல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. இப்ப பாருங்க, அவனுக்கு 2 வாய்ப்பு. இந்த தேசத்துல பஞ்சம், கர்த்தர் சொல்ற இங்க இருப்பான், நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு, போவாத, நீ எகிப்துக்கு போவாத அப்படின்றாரு. இன்னொன்னு என்னன்னா, அவன் வந்து எல்லாரும் போறாங்க, உலகம் எல்லாம் போயிட்டே இருக்கு, எல்லாரும் மூட்டை முச்செல்லாம் கட்டி, நீங்க ஒரு பெரிய பஞ்சங்க, மழை இல்லை, ஒண்ணும் இல்லை, விளைச்சல் இல்லை, நம்ம விவசாயம் எல்லாம் செய்ய முடியாது, இங்க இருந்தா பழக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், வறுமையில வாட வேண்டித்தானு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவனும் போகணும். இப்ப அவன் கடவுள் தரிசனமாக்கி அவன் சொல்றாரு, தம்பி நீ போவாத, எல்லாரும் போனா போட்டோம், ஆனா நீ போவாத அப்படின்ற. இது எப்படி இருக்குன்னா, பணம் பஞ்சம் வருது, நம்முடைய வாழ்க்கையில பண கஷ்டம் வருது, எல்லாரும் என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. கர்த்தர் சொல்ற, தம்பி எல்லாம் வாங்கட்டும், நீ வாங்காத, என்ன நம்பு, நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க அப்பாவை நான் தான் ஆசீர்வச்சேன், உங்க அப்பாவுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு கொடுத்தேன், பெரிய பெரிய தேசத்தை நான் கொடுத்துருக்கிறேன், எல்லாரும் வாங்கட்டும், நீ வாங்காத அப்படின்னு. கர்த்தர் இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இங்க அவர் சொல்றாரு, நீ போவாத, நான் சொல்ற தேசத்துல குடி, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம வாசம் அதே தான் இதுவும். நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றும். பாருங்க, இவர் வந்து ஒரு சத்தியம் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணிக்கிறார், இந்த தேசத்தெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் நாம் இதெல்லாம் வாசிக்கிறோம், போய் வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறார், நீ பாக்குற தேசத்தெல்லாம், கால் நடக்கிற தேசத்தெல்லாம் நான் உனக்கு தரம்பா நான் அப்படி சத்தியம் பண்ணிக்கிறார். அதை வந்து சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, தம்பி நீ போவாத, எல்லாரும் போட்டோம், நீ போவாத, இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எங்க பஞ்சம் இருக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, நீ பஞ்சத்தை பார்த்து பயப்படாதப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன், உங்க அப்பா உன்னை ஆசீர்வச்சேன், உங்க அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறேன், அதனால நீ இங்கே இரு அப்படின்றாரு. ஈசாக்குக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய ஒரு அந்த பெண்டுலம் மாதிரி என்ன பண்றதுன்னு இப்ப யோசிக்கிறான். நம்ம எல்லாரும் மாதிரி மூட்டை மூச்சை கட்டின்னு போறதா இல்ல இங்கே இருக்கிறதா? அவனுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளை நம்பிட்டான். அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றவர் யாரு? ஒரு நாளும் போயிடாது தேவன். என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றவர் யாரு? அவர் வந்து
அவர் சொன்ன சொல் தவறாத ஒரு தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பஞ்சத்தை விட பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ண போறேன், எல்லாரும் போட்டோம், ஆனா நான் இங்கே இருக்க போறேன்ட்டான். எவ்வளவு ஒரு பெரிய தைரியம் வேணும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் பாருங்க. நாம கூட விசுவாசிக்கும் பொழுது சில ரிஸ்க்குங்களை கண்டிப்பா எடுக்க வேணும். நான் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விசுவாசத்துல நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனா எதுலயும் நான் சிக்கல. ஆண்டவர் அப்படியே என்ன தூக்கின்னு வந்துட்டாரு. அப்ப இவன் ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். விசுவாசிக்கிறேன், நான் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தையே சொல்லிட்டாரு, நான் தான் உன் ஆசீர்வதிச்சு, உங்க அப்பாவை நான் தான் ஆசீர்வதிச்சுக்கிறேன், இந்த தேசத்தெல்லாம் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிக்கிறேன், சத்தியமா நான் தரேன்னு சொல்லிக்கிறேன், உங்க அப்பாக்கு ஆணைட்டு கொடுத்துருக்கிறேன். அதனால நீ போவாத, நீங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இந்த தேசங்கள் யாவையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்ற. உனக்கு மட்டும் இல்ல, பின்னாடி வர ஆட்களுக்கெல்லாம் கூட நான் தருவேன்ற. அவன் கடவுளோட வார்த்தை அப்படியே நம்பி அங்கே இருந்துட்டான். அங்கே நின்று பழப்புக்கு என்ன பண்றது, அவன் இப்போ விவசாயம் பண்ணி ஆகணும், தொழில கவனிச்சு ஆகணும். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல மழை கொஞ்சம் கூட இல்ல, தண்ணி இல்ல, அந்த தண்ணி இல்லாத தேசத்துல, பஞ்ச தேசத்துல இவன் என்ன பண்றான், விதையை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால். பாருங்க, இங்க 3ஆம் வசனத்துல என்ன சொன்னாரோ அதை அங்க அப்படியே செய்யறாருங்க. இவர் சொன்ன சொல் தவறாதவர். இவர் நமக்கு சொல்லிக்கிறாரு, கர்த்தர் நம்ம நினைவா இருக்கிறாரு, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சும்மா சொல்ல, அவர் நிஜமாவே செய்யறாரு. அங்க அவர் சொன்னார் 3ஆம் வசனத்துல. அப்படியே ரைட்ல 12ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான். நான் மாதிரி ஆச்சரியம், எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். எல்லாம் வறண்டு கிடக்குது, ஆனா ஈசாக்கு வச்ச அவனுடைய நலம் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்குது. 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யானம் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 14ஆம் வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தோண்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்டார்கள். என்ன மாதிரி பொறாமை போடுற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு கொஞ்ச நாள்ல. இதுல ஓரளவு சொல்லி இருக்காங்க, ஆனா இதுவே நம்ம ரொம்ப அதிகமா இருக்குது. எப்படி இருக்குன்னா, கர்த்தர் அவன் ஆசீர்வச்சனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தியம் மாட்டு மந்தியம் இருந்தது, நிறைய பணிவிடைக்காரர் இருந்தார்கள். இதெல்லாம் இதுவே கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஆனா இதை இன்னொரு மொழியாக்கத்துல வாசிக்கிறேன். இந்த வசனத்தை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். Isaac planted crops in that land and took in a huge harvest. Huge harvest என்னன்னா கணக்கே கிடையாது, எத்தனை டன் விளைஞ்சதுன்னு தெரியாது. பயங்கரமான ஒரு அறுவடையை அவன் அறுத்தான். அப்புறம் சொல்லுது, God blessed him. அது தாங்க இப்ப நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அப்ப பாருங்க, ஈசாக்கு அவன் விதைக்கும் போதே எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு விதைச்சிருப்பான். எப்படி விதைச்சான்னா விசுவாசத்தோடு அவன் விதைக்கிறான். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பன்னு சொல்லி இருக்கிறாருங்க. ஒருவேளை நீ மழை இல்லாம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் தண்ணியை கொடுப்பாரு, மழையை பெய்ய பண்ணுவார். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் சொல்றாரு, இதோ மாம்சமான யாருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அவர். ஆனால் அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிட்டேன். நம்பிக்கை வச்சுட்டு விசுவாசத்தை வச்சு என்ன பண்றேன், நான் விதைக்கிறேன், இந்த தேசத்துல நான் விதைக்கிறேன். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார். அதனால பெரிய அறுவடை தருவாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவன் விதைக்கிறான் பாருங்க. நம்ம கூட அப்படிதான் இருக்கணும். நம்முடைய கர்த்தர் சொல்றத விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மள மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளும் வர்த்திக்க பண்றேன்னு சொல்லிக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிச்சுட்டு சும்மா வீட்டுல முடங்கி போய் கிடக்கூடாது. சவாலான விஷயங்களை எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு சவாலான காரியங்களை எடுத்து சேர்த்துக்கு நம்ம ரெடி ஆகணும். பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். வேதாமத்துல ஒரு இடத்துல ஒரு புத்தகத்தில் நாம இப்படி வாசிக்கிறோம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால தண்ணீரால் என்ன பண்ணுவேன் நெருப்பான்னு சொல்கிறாரு. அவருக்கு அதெல்லாம் தேவையா கிடையாது. அவர் என்னமோ ஒரு அற்புதம் பண்ணி செஞ்சுட்டு போவார் அவர், அவ்வளவுதான். நாம என்ன பண்ண, அவரை விசுவாசிக்கணும். அப்ப God blessed him. அப்புறம் வரதெல்லாம் நல்லா கவனிங்க. The man யாரு, the man யாரு, ஈசாக்கு. The man got richer and richer by the day until he became very wealthy. சொல்லி இருப்பாங்க. அவன் மிக பெரும் செல்வந்தனாகிற வரைக்கும் டெய்லி அவன் விருத்தி அடைந்து கொண்டு வந்தானாம், தினந்தோறும். ஹலோ,
இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். நாங்க தினந்தோறும் யாருங்க கொண்டாந்து கொடுப்பாங்கலாம் யோசிக்காதீங்க. அவர் என்னமா செஞ்சுட்டு போறாரு, நமக்கு என்ன வந்தது? அவர் சொல்லிட்டாரு, என்ன விசுவாசினியா டெய்லி நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். நம்ம விசுவாசிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு விசுவாசிக்க முடியுமா? அவர் கொடுக்கறதுக்கு ரெடிங்க, அவர் தினந்தோறும் கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ரெடியா பாருங்க. The man got richer and richer by the day until he was very rich. கணக்கு போடவே முடியல. அந்த அளவுக்கு பெரிய லெவல் வர வரைக்கும் அவனை ஆண்டவர் என்ன அப்படியே தூக்குறாரு, பூஸ்ட் பண்ணி ஒரு பூம் பண்ணுறாரு, பெரிய ஆளாகிறாரு அவனை. அப்புறம் சொல்லுது he accumulated. என்ன பண்ணிக்கிறான், குவிச்சிருக்கிறான் எல்லாத்தையும். தொட்டுக்கோ ஒழிச்சுக்கோன்னு கிடையாது, எல்லாத்தையுமே குவிக்கிறான். ஃபிளாக்ஸ், அக்குமுலேட்டட் ஃபிளாக்ஸ், ஆட்டு மந்தை எக்கச்சக்கமாக, கணக்கே கிடையாது, அவ்வளவு பெரிய ஆட்டு மந்தை. Flocks and herds and many servants, so much so that the Philistines began to envy him. பெலிஸ்தர்லாம் பார்த்து யாராம எங்கதோ வந்தான், நம்மெல்லாம் அதே நிலைமையில இருக்கோம். இவனோடா மழையே பெய்யாத தேசத்துல இவ்வளவு பெரிய விளைச்சல் எடுக்கிறான், எங்கிருந்து இவனுக்கு தண்ணி கிடைக்குது, எப்படி இவன் பயிரெல்லாம் நல்லா விளையுது? அவ்வளவு ஆச்சரியத்து மேல ஆச்சரியம், பொறாம கொள்ற அளவுக்கு போயிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க எப்படிங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஆமாங்க, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தேவன் அவரு. ஹலோ, இது அவ்வளவு பெரிய நற்செய்தி. எப்படிங்க இதெல்லாம் ப்ராசஸ் எப்படி நடக்கும், எப்படி நடக்கணும் கேட்கவே கூட, கேட்டாவே நம்ம இதெல்லாம் எப்படி நடக்கணும் யோசிச்சாவே அவ்வளவுதான் அவிசுவாசம் உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். விசுவாசிக்கவே இல்லை, கேள்வியே கேட்கவே கூடாது. ஆனாலும் நான் பதில் சொல்றேன், என்கிட்ட பதில் இருக்குது. எப்படி இதெல்லாம் நடக்கும் கேட்கறவங்களும் நான் சொல்றேன். ஆனா இனிமேல கேட்காதீங்க, இப்ப இது கத்துக்கின பிறகு கேட்க கூடாது. எப்படி இதெல்லாம் நடக்கணும்லாம் கேட்க கூடாது. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும்னா, இந்த பூமியில இயற்கை அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. 26ஆம் வசனம், மார்க் 4:26 ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹலோ, எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது? எப்படின்னா இப்படிதான் வேலை செய்யுது. நம்ம பரலோக ராஜ்யத்தினோட பிரஜைகளா இருக்கிறோம். we are kingdom people. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இயேசு சொல்ற, பரலோக ராஜ்யம் ஏற்கனவே உங்களிடத்தில் வந்திருக்குதுன்ற. அப்ப உள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு. எப்படி வேலை செய்யுது? ஒரு மனுஷன் நிலத்தில் விதைய விதைக்கிற மாதிரி வேலை செய்யுது. அதெல்லாம் ஒருவேளை ஐயா, நான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல நான் சொல்றதே. நான் ஒன்னும் விவசாயி இல்லையா, நான் எங்க போய் விதைய விதைக்கிறது? எப்படி விதைக்கிறோம்னா என்னத்தை விதைக்கிறான்னு அங்கேயே சொல்லிது. மார்க் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, விதைக்கிறோம் என்னத்தை விதைக்கிறான்? ஹலோ, விதைக்கிறோம் வசனத்தை விதைக்கிறாங்க. நம்ம விவசாயி கிடையாது, ஆனா வசனத்தை எடுத்து இருதயத்துல விதைக்கிற ஆட்களாய் நாம் இருக்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அப்படின்னும் பொழுது என்னத்தை விதைக்கணும்? நிலம் இருதயம். நம்முடைய இருதயத்துல வசனத்தை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விதைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறான். இப்ப நீங்களும் நானும் என்னத்தை விதைக்கணும்? இந்த வசனத்தை எடுத்து விதைக்கணும். என்ன வசனத்தை எடுத்து விதைக்கிறது? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுது. நானும் அதையே சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே நான் சொல்றேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், பையில ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், பர்ஸ்ல ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்ல செக் புக்ல ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு விசுவாசித்த மாதிரி நானும் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஈசாக்கு சந்தித்த மாதிரி பஞ்சத்தை நான் சந்திச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? பஞ்சத்தை இல்ல, பஞ்சத்தோட நீர் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் விதைக்கும் பொழுது எப்படி ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தினால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தாலும் நானும் விதைக்கிறேன். என்னத்தை? வசனத்தை விதைக்கிறேன். விதைச்சிட்டு நான் என்ன பண்றேன்? இரவுல தூங்குறேன், பகலில் விழித்திருக்கிறேன். எனக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து இப்படித்தாங்க வேலை செய்யுது.
எப்படி அது வேலை செய்யணும்லாம் யோசிக்காதீங்க. இப்ப நான் சொல்லிட்டேன். இப்போ இனிமேல் கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் இப்படி சொல்றாரு, மோசம் போகாதிருங்க, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஹலோ, நீங்க என்னத்தை விதைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சரியான விதைகள் எடுத்து விதைக்கிறீங்களா? அப்ப அந்த அறுவடையை நீங்கள் நிச்சயமாக அறுப்பீர்கள். பாருங்க, எல்லாம் வசனம் ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்குது. ஈசாக்கு விதைய விதைச்சான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தாரு. அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வரனானான், வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையம் மாட்டு மந்தையம் திரளான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டாரு. நம்ம பொழுதன்னைக்கும் வேற எதுவும் பேசிட்டே இருக்கக்கூடாது. என்னமோ தெரியலங்க, இந்த மாசம் கையில பைசா நிக்க மாட்டேங்குது, என் கைய ஓட்ட கைன்னு சொல்லிட்டாங்க, அப்படி வச்சாக்கா சந்து தெரியுது பாருங்க, அதனால எவ்வளவு வந்தாலும் நிக்க மாட்டேங்குதுங்க. அது சந்து இருந்து போட்டாங்க, அது என்ன பண்ண போகுது? இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சந்து ஏதாவது பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய சந்து இருந்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. அது இந்த சந்தோட ரொம்ப பெருசு, பஞ்சத்தோட ரொம்ப பெருசு. உங்களுக்கு இருக்கிற தேவைகள் பிரச்சனைகள் காட்டில இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனத்தை விதைக்கிற வேலையில ஈடுபட வேண்டும். விதைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ற? ரெடியா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறானா, விதைக்கிறானா பார்க்கலாம். விசுவாசிக்கிற என்ன பண்ணும்? விசுவாசிச்சா என்ன பண்ணுவாங்க? விசுவாசித்தேன் ஆகையால் பேசணும். பேசினாதான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் பேசின்னு இருக்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 100 மடங்கு பலனை கர்த்தர் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை நான் எடுப்பேன். ஐஸ்வரன் ஆவேன், வர விருத்தி அடைவேன், மகா பெரியவனானேன், நான் எல்லாவற்றையும் குவிப்பேன். எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்பணும், இதை விசுவாசிக்கணும், இதை ஒவ்வொரு நாளும் பேசணும். பேசும்பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. விதையானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் பின்பு கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானா கொடுக்கிறது போல இதுவும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அப்ப ஒரு நாள் பூரா நம்ம என்னென்னத்தையும் கண்டதெல்லாம் பேசிட்டே இருக்கக்கூடாது. எதுவும் பேசுறதுக்குள்ளே அமைதியா இருங்க. வாயை திறந்து பேசினா விதைக்கிறோம். நம்ம விதைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லும் போது என்னன்னா வார்த்தையை விதைக்கிறான். வசனமும் வார்த்தையும் ஒண்ணுதான். நம்ம எந்த வார்த்தையை சொல்றோமோ அதை விதைக்கிறோம். எங்க விதைக்கிறோம்? இருதயத்து உள்ள போயிடுது. உள்ள போயிடுச்சுன்னா அது இருதயம் வேலையை ஆரம்பிச்சு. ப்ரொடக்ஷன் சென்டர் இருதயம் அது வேலையை ஆரம்பிக்குது. நல்ல விதை வந்துச்சு உள்ள, இருதயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்களா, அந்த விதை ஒண்ணு இது உள்ள அது ஒண்ணு இல்லைன்றத ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது இருதயம். இருதயத்துக்கு தெரியாது இது நல்ல விதையா கட்ட விதைன்னு. உங்களுக்கு தெரியும். நல்லா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. போய் நல்ல நலம் ஆகிய உங்கள் இருதயத்துல நல்ல விதைகளை எடுத்து என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைக்கும் பொழுது கடவுள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விதை மாதிரி உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகிறது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுதியான அறுவடையை கொண்டு வருது, பலனை கொண்டு வருது. ஆகவே நம்ம என்ன பேசுறோன்றது ரொம்ப கவனிச்சு பேசணும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசணும், சுகத்தின் வார்த்தைகளை எடுத்து பேசணும், சமாதானத்தின் வார்த்தைகளை எடுத்து பேசணும், செழிப்பின் வார்த்தைகளை எடுத்து பேசணும், எதிர்காலத்தை குறித்த நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்யறாரு, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்யறாரு. இன்னைக்கு இருக்கிறதோட நான் 1000 மடங்கு அதிகமாவேன். கண்டிப்பா நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். வேற எதுவும் பேசவே கூடாதுங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க, பேசாதீங்க.
கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது ரொம்ப மிகுதியான பலன் உண்டு. அது ஒரு ஆளையே மாத்திடு, வாழ்க்கையை மாத்திது, அப்படியே டோட்டலா வேற ஆளா மாத்துது. நான் கூட முன்ன இருந்த ஆள் வேற, இப்ப வேற ஆளே வேற. அவர் மாத்துறாரு, ஆளையே மாத்தி விட்டுறாரு, வேற லெவல்ல தூக்கின்னு வர்றாரு ஆண்டவர். அப்புறம் உங்களுக்கும் அதே மாதிரி அவர் நிச்சயமாய் செய்வார். தைரியமாய் பேசுங்கள், விசுவாசத்தோட பேசுங்கள், நம்பிக்கையோட பேசுங்கள், நல்ல வார்த்தை எடுத்து பேசுங்கள், செழிப்பின் வார்த்தைகளை, சுகத்தின் வார்த்தைகளை எடுத்து பேசுங்கள். அப்படி பேசி பேசி உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்துல விதையுங்கள். விதைக்கும் பொழுது விளையிறத அவர் பார்த்துப்பாரு. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள் அவர் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். விளைய செய்யறது அவர் பண்றாரு, அவர் பாத்துக்கிறாரு. இதெல்லாம் எப்படியும் விளையும் அப்படிலாம் கேட்காதீங்க. அவர் விளையிறதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, மீதெல்லாம் அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்ற, விசுவாசி பேச, அவ்வளவுதான், மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விசுவாசித்து பேசிட்டு நாம என்ன பண்ணணும், போய் தூங்க போயிடணும். நம்ம நிம்மதியா படுத்துக்கின்னு யோசனை இருக்கக்கூடாது. தூக்கமே வரலங்க, நினைச்சாவே தூக்கமே வரல, ஓ அதெல்லாம் பண்ணாதீங்க. எதுவும் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு தூங்குங்க, நல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தூங்குங்க. கர்த்தாவே நான் நீங்க விதைக்க சொல்லிங்க, விதைச்சிட்டேன், விசுவாசி சொல்லிங்க, விசுவாசிட்டேன், பேச சொன்னீங்க, பேசிட்டேன், இனிமேல் நீங்க பாத்துங்க, நீங்க தானே விளைய செய்யறவர், நீங்க பாத்துங்க சொல்லிட்டு தூங்கி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடுத்த வாரம் வரத்துக்குள்ள பெரிய 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 அற்புதம் நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, கேட்ட சத்தியத்துக்காக. ஆண்டவரே நன்றி அப்பா, நிறைய நான் பேசிக்கிறேன், தப்பு தப்பா பேசிக்கிறேன், வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். இப்ப இருக்கிற என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் என் வாய் தான். நிறைய பேசிட்டேன் ஆண்டவரே, ஆனா அதெல்லாம் எனக்கு மன்னிப்பீராக. இன்னைக்குல இருந்து இது எப்படின்னு நான் கத்துக்கினேன். நீர் என்ன ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறீர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற எனக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. இன்னைக்குல இருந்து நான் நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசுறேன், என் இருதயத்துல விதைக்கிறேன். நான் பேசும்போது விதைக்கிறேன், விதைக்கும் போது அது விளைச்சலை தருகிறது. நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீரே விளைய செய்கிறீர். நான் ஒருவேளை இரவுல தூங்கலாம், ஆனா விதை முழிச்சிட்டு இருக்கு வேலை செய்து. நான் தூங்கலாம், பகல்ல முழிச்சிட்டு இருக்கலாம், ஆனா விதை வேலை செய்து ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆகவே ஆண்டவர், எனக்கு தெரியாத விதமா விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறன்னு சொல்லி இருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்குல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறது, என் வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. என்னோட பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளை போல வளர்வார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். அவர்கள் என் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒரு போர்டன் அல்ல, என் பிள்ளைகள்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்குது, கிஃப்டா இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதியட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, யார் என்ன வேணா சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்க போறதில்லை. எங்க வாழ்க்கையை பார்த்து நாங்க என்ன சொல்றோமோ அதான் நடக்க போகுது. நாங்க இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும் சொல்லிக்கிறேன், அதே நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ், ஐ பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆசீர்வாதத்தோட வல்லமை எவ்வளவு பெருசா இருக்கு ஆண்டவரே. கர்த்தாவே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வந்து சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயத்திலும் மனதிலும் இந்த வார்த்தைகள் ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே. அவர்கள் இருதயம் மாறட்டும், வேற மனுஷனாக அவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அவர்கள் என்றைக்கு இருக்க போறது கிடையாது ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்பாங்க ஆண்டவரே. அதை நீர் சொல்லி இருக்கிறீர். இவர்களும் சொல்ல உதவி செய்வீராக, விசுவாசிக்க உதவி செய்வீராக, பேச உதவி செய்வீராக ஆண்டவரே. தயக்கங்கள்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, பயங்கள்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வேலையை குறித்த பயங்கள், வருமானத்தை குறித்த பயங்கள், குடும்பத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பணத்தை குறித்த பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உதவி ஒத்தாசை இவர்களை தேடி வரட்டும், தெய்வாதீனமான உதவிகள் இவர்களை தேடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களை வார்த்தையை பேச பேச ஆண்டவரே, தங்களுடைய உள்ளத்திலே அதை விதையை போல விதைக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் அதை ஆசீர்வதிக்கிறீர், அதை விளைய செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துறோம். நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று நீர் சொல்லிக்கிறீர். நீர் தான் விளைய செய்கிறீர் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல நல்ல வார்த்தைகள் எடுத்து இருதயமாக நல்ல நிலத்தில் அவர்கள் விதைக்கும் பொழுது, பேசி பேசி விதைக்கும் பொழுது அதையெல்லாம் நீர் விளைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனார்மஸ் ஹார்வெஸ்ட், ஹியூஜ் ஹார்வெஸ்ட் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய அறுவடையை இவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும்
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். பிசாசுடைய தந்திரங்கள்லாம் முறிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. துதிகான மகிமையெல்லாம் மற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.